இன்று மார்கழி 12ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் இன்னைக்கு போய் எழுப்புற பொண்ணோட வீடு ரொம்ப பெரிய வளமையான வீடு. அவள் ஒரு பெரிய செல்வந்தனோட தங்கச்சி. அவங்க வீடு எப்படி வளமை வாய்ந்தது அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்கிறாங்க பாருங்க. கனைத்திலம் கச்சிறுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அவங்க வீட்டில் நிறைய எரும மாடு இருக்காமா. அந்த எரும மாடுகள் எல்லாம் தங்களுடைய கன்றுகள்லாம் பசியால் இருக்குமே அப்படின்னு நினைச்ச உடனே அதனுடைய மடியிலிருந்து பால் சிந்த ஆரம்பிக்குமாம்மா. அந்த பால் சிந்தவே அதை கன்றுகளை தேடி அந்த வீட்டு வாசல் முன்னாடி அப்படி இப்படி நடக்குமா. அப்படி நடக்கும்போது அந்த பால் சிந்தி அந்த வாசலெல்லாம் சேராயிடுவான். அந்த அளவுக்கு வளமையான ஆரோக்கியமான மாடுகளையும் பால் வளத்தையும் கொண்ட ஒரு வீடாக தான் அந்த பொண்ணோட வீடு இருந்திருக்கு. அடுத்த வரிகளில் பனித்தழை வீல நின் வாசல் கடை பற்றி தோழிமார்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை இந்த பனி கொட்டுறதை கூட பொருட்படுத்தாமல் மார்கழி மாதத்தில் அந்த பொண்ணை எழுப்புறதுக்காக அவள் வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய். நாராயணனுடைய ஒரு அவதாரம் தான் ராம அவதாரத்தில் தனது மனைவி சீதா தேவியை லங்கேஸ்வரன் கடத்திட்டு போயிடுவாங்க இல்லையா. அதனால கோபத்தில் அவன் பண்ண அதர்மத்தை அழிக்கிறதுக்காக அந்த லங்கேஸ்வரனை அழிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட இனியவனை பாடுறதுக்கு நீ இனியாத வாய் திறக்கக்கூடாதா? இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதென்ன நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? எல்லா வீட்டிலிருந்தும் எல்லாருமே வந்துட்டாங்க, நம்ம எல்லாரும் போய் அந்த நாராயணன் புகழ் பாடலாம், எழுந்து வா அப்படின்னு சொல்கிறதா ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. பாடல் என்னன்னு பார்க்கலாம். கனைத்திலம் கச்சிறுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தழை வீல நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இது போன்ற பதிவுகளுக்கு நிவியின் தமிழ் இனிது சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.